வரலாறு சிலரை எழுதும், ஆனா சில பேர் தான் வரலாற்றையே எழுதுவாங்க. அப்படி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தான் கைகளாலே எழுதியவர் தான் நம்முடைய கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள். தூங்காத விழிகள், ஓயாத உழைப்பு, இதெல்லாம் யாருக்காக? கால்ல செருப்பு இல்லாம நடந்த ஒரு சாமானிய மனிதனுக்காக, இடுப்புல இருந்த துண்டை தோல்ல கொண்டு வர்றதுக்காக, படிக்க வசதி இல்லாத கிராமப்புற மாணவர்களுக்காக, அடுப்படியில் முடங்கியிருந்த பெண்ணின் உரிமைக்காக, சமத்துவத்திற்காக, சமூக நீதிக்காக, சுயமரியாதைக்காக, தமிழுக்காக தாம் வாழ்நாளையே அர்ப்பணிச்சவர் அவரு. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, சொல்லும் பொழுது கோடிக்கணக்கான இதயங்களை ஒன்றா இணைச்சது. இது வெறும் பேச்சில்ல, ஒரு இனத்தின் உணர்ச்சி. ஓய்வெடுக்காமல் உழைத்தவன் இதோ இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறான் என்று அவர் எழுதி சென்ற பிறகு கூட அவர் தூங்க விடல. விழுவதெல்லாம் எழுவதற்கே என்பதற்கு உதாரணமா தான் இறந்த பிறகு கூட தனக்கான 6 அடி இடத்தை சட்ட ரீதியா போராடி வென்று தன் உயிரினும் மேலான தலைவர் அண்ணாவின் அருகிலேயே இன்னைக்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். உடல் மறைந்தாலும் அந்த சூரியனின் ஒளி மறையவில்லை. கலைஞருடைய அதே உழைப்போடும் லட்சியத்தோடும் இன்னைக்கு தமிழ்நாட்டை வழி நடத்திக்கிட்டு இருக்கார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் காட்டிய வழியில் நடப்போம். கலைஞரின் கனவு நினைவாக உதயசூரியன் சின்னத்தை வலுப்படுத்துவோம்.